எக்ஸ்டி அது ஒன்றும் இல்லை, சும்மா இது ஜுரம் எனக்கு. இந்த ஜுரத்துலேயும் நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி படிச்சு யாருக்கிட்ட வருமா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வீடியோ ரிலீஸ் ஆகும். தினமும் ஒரு வாட்டி பிகேஎக்ஸ்டி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் மாற்றி மாற்றி குழப்பிக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் ஃப்ரீ ஃபயர் எப்படியாச்சும் எடுத்து போட்டுருவேன். தினமும் ஒரு வாட்டி நான் பிகேஎக்ஸ்டி எப்படியாச்சும் எடுத்து போட்டுருவேன். ஓகேங்களா? சரி, இப்போது எதையோ அழித்தணுன்றானுங்க. நான் எதோ மேலே கட்டி அழித்து விட்டேன். வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட எத்தோடனே எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 1,20,000 ரூபாய் நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்க சார், நம்ம இப்போ நம்மளோட டெஸ்க் சேஞ்ச் எல்லாம் மாற்றணும்ல, அதுதான் இப்போது இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. தொப்பி தலையா உனக்கு இதான் ட்ரெஸ் சேஞ்ச் வேணுமோ மாற்றிடா அப்படின்னு வரானுங்க. இந்த கலர் நல்லா இருக்குல்ல. ஓகே, கலர் வந்து இது வச்சுப்போம். கலர் இது வச்சுட்டு ஓகே, ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக நார்மல் ஃபேஸ் தான் வைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஃபேஸ் எங்கே இருக்குது பாருங்கள், அது வேணாம். எனக்கு அது எதுவும் செட் ஆகலை. எங்கே ஃபேஸ் இருக்குன்னு தான் எனக்கு இப்போ தெரில. இந்த ஃபேஸ் வச்சுப்போம், நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு டேட்டா பையன்டா அடங்குயலை. சரி, இது வச்சுப்போமா? இடம் ஒன்று வச்சுக்கணும். இது ஸ்டாரு ஹேரு போல்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து எப்படி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன்னா, Day 1, Day 2, Day 3, Day 4 அந்த மாதிரி தான். ஒரு ஒரு டேக்கும் ஒரு ஒரு கலர் டிஷர்ட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு டேன்றதால ஃபஸ்ட்டில் எந்த மூவிஸ் இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டு வேண்டியது தான். ஃபஸ்ட் டேக்கு இந்த டவுசர் தான் கரெக்டாக இருக்குது. கேப் ஃபஸ்ட் டேக்கு என்னடா கேப் கொடுத்துருக்கீங்க? ஓகே, இந்த கேப் நம்ம இப்போ போட்டுப்போம். ஃபஸ்ட் டேக்கு ஷூ 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 இருங்க, நான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்புறமா வாங்கி எல்லாத்தையும் பண்ணலாம். ஷூ 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 எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஐயோ, இன்டர்நெட் கனெக்ட் நினச்சேங்க. நானா இன்னும் வரலையே, நெட்டு இதில் சரியாக இல்லை இங்கே, அதனால தான் நான் இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். சரி விடுங்க, லோட் ஆகுது, ஆகட்டும், வரட்டும், நம்மளுக்கு என்ன. ஓகே சார், சாரா சாரில கம்பெனி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே அந்த இன்டர்நெட் மட்டும் கொஞ்சம் கோளாறு இல்லைனா நல்லா இருந்துச்சு. பசங்க இன்டர்நெட் கோளாறு பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே விடுங்க. ஆனால் இந்த முடி தாங்க வைக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறது? நம்ம ஃபேஸ் கட் ரெடி பண்ணல. இருங்க, ஃபேஸ் கட் ரெடி பண்ணிடலாம். ஃபேஸ் கட் வந்து இது வச்சுக்கலாமா? ஓகே சார், ஃபேஸ் கட் இது வச்சுக்கலாம். ஒரு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் Day 1, Day 2 அந்த மாதிரி தான். ஓகேங்களா?
நான் போல வாங்கிக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு நான் வாங்கி காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஜுரம், அதாவது இவ்வளோ நாளாக வீடியோ போடல, ஸோ மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இருங்க, இப்போ கேப் அது போட்டாச்சா? ஷூ வந்து ஃபஸ்ட் டே இதுதான், நம்ம உறுதியாக எல்லாமே ஃபஸ்ட் டே இது இன்னைக்கு போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா? இருங்க, 2 மேட்சாக இருக்குல்ல ஃபஸ்ட் டே, ஏதோ ஃப்ளூக்கில் இருந்துச்சு பேகு சொல்லிட்டு அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சா? இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கிடணும் நம்ம இப்போ, ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே இப்போ ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், Day 1 Day 2 Day 3. சரி, போல ஏர் வந்து 1 2 அடுத்தது 3 4 5 இயர் கரெக்டாக இருக்குது. நான் பார்க்கறதுக்குள்ள 5 இயர் எப்படி வச்சுனே தெரில, இருந்தாலும் எனக்கு இந்த 2 இயரும் ஒரே மாதிரி தெரிஞ்சதுனால ஒன்று நான் வேறு வாங்கிக்கிறேன். இது வாங்கலாமா? இது வாங்கலாமா? இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்னடா நல்லா அழகா தோ ஃப்ரெண்டு வாங்கலாம். என்ன காசு இல்லை, நம்ம வந்து வீடு நிறையா வாங்கணும். சரி, ஓகே, இது வாங்கிக்கலாம். என்ன 500 ரூபா, ஓகேங்களா? இருங்க போல வாங்கிக்கலாம். பர்ச்சேஸ் எப்படி நான் பண்ணுறது, கருமத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லுது, அப்புறம் அது லாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஒன்று எடுத்து கேரி பேக்கில் போட்டுக்கலாம். இது வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட அந்த மாதிரி டிஷர்ட் இருக்குது, நம்ம வந்து இதோ இது வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, 1 2 3 4 5ஆவது வந்து இது, அவ்வளோதான். ஆனால் இது வாங்கிக்கலாம், ஓகேங்களா? தங்கத்தால் கொட்டி செய்யப்பட்டுள்ளது. ஓகே, கேரி பேக்கில் இது ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இது ஒன்று 2 போடுங்களாண்டா. இந்த மாதிரி லூசுத்தனமாலாம் பண்ணால் நம்ம என்னங்க பண்ணுறது? ஷோ சரி விடுங்க, அது அப்புறமா வாங்கிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அப்புறமா வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் நான் வாங்கி அடுத்த பாட்டில் ரெடியாக வச்சிடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் டே ஒரு ட்ரெஸ் மட்டும் நம்ம ஒழுங்கா கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேலா? சரி, ஓகே, முடி இது பார்த்து, ஷர்ட்டி இதை பார்த்து, ஷூ பேகு கரெக்டாக இருக்குது. போகலாமா? வாங்கடா, இது அப்புறமா அடுத்த பாட்டில் நான் பண்ணிட்டு. சரி, ஓகே, ஃபினிஷ். நம்மளோட பேர் இப்போ வந்து போடணுமா? பேர் என்னன்னு போடுறது? சரி, நம்ம எப்போவே போடுற மாதிரி போடலாம். நம்ம யூடியூப்பில் கூட ஜேடி ஜெகதீஷ் தான் போட்டிருக்கோம். ஜேடி ஜெகதீஷ். என்டி ஆடு என்னடா அது என்டி? ஜேடி ஜெகதீஷ் வராது இல்லையா? ஜேடி கேஸ் விட்டால் வர மாட்டேங்குது. சரி விடுங்க, வெறும் ஜேடி போட்டு எமோஜியில் போய் மஜாவா இது போட்டுக்கலாம். எமோஜி போடுற எமோஜி வர மாட்டேன். என்னங்க இது? சரி, அப்படியே ஜேடி
ப்ளே ஆஸ் கெஸ்ட்டுக்கே போவோம். என்ன ஆகிடு போகுது இப்போ கெஸ்ட்டுக்கு போனோம். நான் கேட்குறேன் லோடிங் ஆர்த்தின்னு ஒன்று நம்ம அது கெஸ்ட் ஐடிக்கு போனால் என்ன ஆகிடு போகுது என்னடா தட்டின இது கொண்டுறா அமௌண்ட் போடுறான். டேய் எப்படா வருவீங்க? என்னோட ரியல் நேமா வந்து ஜெகதீஷ் போட்டா. சரி ஓகே விடுங்க. ஜேஏ பிஏ ஜேஏ ஜிஏ டி ஓகே இப்போ வந்துச்சு பாருங்க. தொட்டா தூக்கிடும் பத்தீலா மஜா போடு விசில் போடு. டிஓஏடிக்கு விசில் போடு. ஆட்டோமேட்டிக் விசில் போடு. ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம பயங்கரமாக பண்ணிடலாம். வாட் தி சிட்டி சார் இதான் நம்ம வீடா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இருங்க எத்தனை பேர்ரா வீடுக்கு லைக் போட்டுச்சுங்க? நானே ஒரு லைக் போட்டு வைக்கிறேன். என்ன ஆகிட போகுது இப்போ? என்ன ஆகிட போகுது இப்போ? என்ன ஆகிட போகுது? நான் வாங்கணும் வீடு மஜாவா இருக்க. ஆல்ரெடி நம்ம வாங்காமலே வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இருக்கு. ஜன்னல்லாம் மஜாவா இருக்க. சரி அடுத்தது என்ன? இது டச் பண்ண முடியுமா? என்னடா இது? இது வேணா விடுங்க. நம்ம வந்து டாய் வச்சு போனோம். டாக் தான் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன டச் பண்ண முடியுது? ஃப்ரிட்ஜி பால் சூப்பராக இருக்கு. இது வாஷா தண்ணி மிச்சம் பண்ணுறோம். தண்ணி கரண்ட் இப்படிலாம் நம்ம மிச்சம் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு. இருங்க இது வேற சாப்பிட முடியல. ஓகே சூப்பராக இருக்குங்க. பெட்டு பெட்டில் தூங்க முடியுமா? சூப்பராக இருக்குங்க. பாத்ரூம் ஃப்ரெஷ் பண்ணு. மஜமா இருக்கு. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு வீடு. இப்போ நம்ம வெளியே போய் வெளியே பார்ப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே ஆனால் செம்மையாக இருக்கு. இது என்ன கார்? கார் நம்ம கார்லாம் ஆனால் இது உள்ள வச்சுருவாங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் வீடு அதுக்குள்ளே ஃபர்னிச்சர் அது ஷர்ட்ஸு அடுத்தது வந்து வண்டி எல்லாமே வாங்கி நான் ரெடியாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். டவுரு ஓகேங்களா? சரி நம்ம டவுருக்குள்ளே போய் பார்க்கலாம். இது என்னது? ஸ்டைல் அந்த இதுக்கு மேலே போட்டு வழி இருக்கு. வந்துட்டு நம்ம அப்புறமா அதில் ஏறும். மஜாவாக இருக்குங்க. எடி ரீல்ஸ் போய்க்கலாம்.
அப்பா சூப்பராக இருக்கு. நீர்வீழ்ச்சி எல்லாம் முடிஞ்சது. இது போல ஏற ஸ்லைடுங்க மஜாவாக இருக்குல்ல. ஸ்லைடு சூப்பரு. ஏப்பா இதில் வந்து நம்ம ஜரிக்கிட்டுலாம் வரலாமா? ஏய் இவ்வளோ டீட்டெயில்ஸில் நல்லா இருக்கா. பார்த்தீங்களா நான் அது மேலே ஏறாமே போட்டேன். கீழே போட்டதுக்கு இது வந்து ஓகே. டச் பண்ண ஜரிக்கு எங்க டச் பண்ண ஜரக்கலாம் போல. இரு ஜருக்கு ஜருக்கு அங்கே விசில் போட்டேன். மஜா வச்சுல. சரி அப்படியே கீழே குதி ஒன்று போட்டு சரி ஓகே. சிட்டியில் ஒரு பால் இருக்கு. அதுக்கு எங்கே போகிறது? அதான் நான் இப்போ தேடிட்டுருக்கேன். இந்த சிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்ல. என்ன இது? என்ன மரம் இது? மேலே தூக்கிட்டு இருக்கு. விடுங்க. PKXD நிறையா அப்டேட்லாம் விட்டுருப்பாங்க. மஜா வச்சுல அது. அப்புறமா இதுதான் சிட்டிக்குள்ளே போச்சு. அப்படியே விட்டுலாம். பெரி பெரி சரி சரி. சொல்லுங்க மேரி ஏதோ சாக்லேட் சாப்பிட்டு ஃபோன் நோண்டிட்டு. வீட்டா இது வீட்டா? இது உங்ககிட்ட போய் ஏழை நான் வண்டி ஆகுது. ரோபோட்டு எது உண்மையான காசு 790 ரூபா. சரி ஓகே. புதுசாக இருக்கு. என்னது? இது என்னது புதுசாக இருக்கு? இது ரேஸ்ன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெளியோட அது வந்து ரேஸ் ஏதோ போட்டுருந்துச்சு. ஓகே ரேஸ்ன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருவோமே. ரேஸ் ஆகுது, பூஸ் ஆகுது, காசு ஆகுது. நல்லா இருக்குல்ல இந்த டைலாக். நமக்கு வச்சுக்கோ. இவ்வளோ நேரம்லாம் பண்ணீங்கடா. வீடியோ போட்டுருக்கடா. ஓகேங்க வந்தாச்சு. இதான் வெளியே போய் பெட்ரோல் ஆறு நம்ம வாங்கினோங்க. அப்புறம் வாங்கிக்கலாம். இங்கே கூட ரேஸ் இருக்குது. அங்க இந்த மாதிரி நம்ம எகிரி எகிரி தனியாக போய் அங்கே போய் நிற்கணும். இதான் ரேஸுங்க ஊரில் பார்த்தீங்களா? இதுதான் நிறையா இருக்குங்க ரேஸுக்கு. அப்படியே அங்கே தாவே அப்படியே அங்கே தாவே முடியுமா? அச்சா என்னங்க இது? இப்படியாச்சும் நாங்கள் போவாம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா இங்கே வரத்துக்கு? இல்லை வேறு வழி கூட இருந்துச்சு. நான் சும்மா ட்ரை பண்ணேன்.
சரி எந்த ஏதோ கிஃப்ட்டுங்க ஐயா கொடுங்க. அர்க்கேட் மிஷின் கீழே தானே இருக்கும். அர்க்கேட் மிஷின் எப்படி எங்கே வந்துச்சு? இது பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும். மிஸ்ட்ரி பாக்ஸ் தம்பீரா எப்படா போடி மிஸ்ட்ரி பாக்ஸ் வச்சாயா அவன் காது அங்கே ஒரு கேமு அங்கே ஒரு கேமு இதெல்லாம் காரு. இந்த கேம்லாம் எங்கேயா போச்சு? எப்படியா யாரும் பார்த்துட்டீங்க? ஏன்னா ஆனால் அப்போலாம் கேமில் எப்படி தெரியுமா இருக்கும்? சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ என்னங்க இவ்வளோங்க அப்டேட்டுன்னு கொண்டு வந்து படுத்துற பாடுக்குதே. சரி வாங்க நம்ம வந்த வழிக்காவே அப்படியே போயிடும். வந்தோம் அந்த ஜம்பர் ஜிகா 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 மேலையா ஏறி வர்றது கஷ்டப்படுச்சு, கீழே இறங்கி போகிறது கஷ்டப்படுச்சு. போயிட்டா இந்த இடம் நமக்காக தான். தண்ணி தண்ணி நீச்சல்லாம் அடியிலவா? ஓகே அங்கே எப்போ தலை எகிரியா வந்துடும்டா. அவன் தான் டீசல் வச்சுருவா. சரி ஒன்றும் இல்லை நம்ம போயிடலாம். எனக்கு ஜுரங்க ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு வந்துட்டேன். ஜுரத்துலேயே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சப்போர்ட் ப்ளீஸ். சரி அப்புறம் வீடியோ பார்க்குறதுனா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே நாங்கள் வெறுப்பேன். ஏதோ ஒரு கற்கேடு இப்போ உள்ளே இருக்கிறது வேறு அர்க்கேடு, உள்ளே இருக்கிறது வேறு அர்க்கேடு. பாடி கண்டுக்கிட்டது எல்லாத்துலையும் இந்த மாதிரி எகுற போஸ்ட் போட்டு எடுத்துடாடுங்க. சரியா வா. ஓகே இதாங்க நம்ம அர்க்கேடு. அதுதான் கிரேசிரன் பெட் ப்ரைஸ். இதாங்க நம்ம அர்க்கேடு. ஓகே நம்ம ஆனால் அர்க்கேடு வந்து நான் அந்த பாட்டில் சொல்லியிருந்தேன்ல, நான் எல்லாத்தையும் சூப்பராக செட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் புதுசாக வந்துருக்குதுங்க பீஸா கடை. நான் ஓடி அப்போல்லாம் பீஸா கடையில் போய் வாங்குவேன்.
வாங்கவே இல்லை. ப்ளீஸ் அது இது பண்ணு. ஹேர் கட்டினாடா போய் இங்கே போட்டுருங்க. எனக்கு ஹேர் கட்டி தேவையில்ல போகடா. சரி ஓகே, இதோ இங்கே போய் அழகாக பீஸா டெலிவரி பண்ணிட்டு வர பாதிச்சு யாஜி சார்ஜ் பண்ணி அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பீஸா மட்டும் அப்கிரேட் பண்ண விட்டுருவாங்க. இது என்னோட சைக்கிள் ஷாப் எங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குங்க. என்னடா ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க? எனக்கு என்ன உடம்பு சொல்லாம ஆகுமா? நான் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. எதுக்கு நீங்கள் பெர்பிகேஎக்ஸ் வீடு வச்சாங்கன்னு இனிமே தெரியல. டப்புடுவா லோடிங் ஆகுது. வீடியோ போட்டுட்ருக்கேன், ஒரு டெம்பு மனசு இல்லை. ஒரு டெம்பே இல்லாமல் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்படியே வந்து இந்த ஹாஸ்பிட்டலா அவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் இல்லை. நான் வெளியே போய்க்கிறேன். இதை எதுக்கு பார்த்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் வேறு ஆகிட்ருக்கோம். எவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க போகிறதோ அவ்வளோ சீக்கிரமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக பிடிக்கணும். சரி, இப்போ சைக்கிள் ஷாப் வேணும். சைக்கிள் ஷாப் இல்லைடா, இதான் எனக்கு சைக்கிள் ஷாப்பில் வேணும் 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 வேணும். பெட்டு ஷாப்பு அங்கே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டுங்களா நீங்கள்? பெட் ஷாப்பு அங்கே தான் இருக்கு. பெட் ஷாப்பு எதுல? இது ஸ்கூலு, அது தெரியும். ஏன் நீங்கள் இப்போ சைக்கிள் ஷாப் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த பட்டை வெடிச்சு போலாம் ராணி. சைக்கிள் ஷாப் எங்கடா? அது இங்கே மழைலாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இப்போ சைக்கிள் ஷாப் வேணும். சைக்கிள் ஷாப்டா. சத்தியமா சீரியஸ்லி சைக்கிள் எடுத்துட்டாங்களா? அதனால்தான் எந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு இருப்பானுங்க. நோய் இருக்கா? அடங்கொய்யால அதான பார்த்தேன். சைக்கிள் ஷாப் இல்லாம காபரா. ஸோ இது பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஸ்கேட்டிங் போர்டு ஓட்டிட்டு நம்ம அந்த பாட்டை வாங்கி காய் வந்து இந்த சைக்கிள் தான் வாங்க போகிறோம். நம்ம மஜாவா. சரி, நம்ம ஸ்கேட்டிங் போர்டு ஃப்ரீயாக விட்டுச்சோம். எங்கே? சரி இருங்க வீடியோ முடிச்சிடலாம். அந்த பாட்டில் எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து வச்சு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. அது 56 57 சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக போட்டதானா? நடந்தெல்லாம் போக மாட்டேன். எனக்கு நடந்து போகிற பழக்கமே இல்லை. ஓகே, பறந்து போ.
அங்கதான் இருக்கிற மொழி இருந்துச்சா? ஏய் பிளாஸ் எவ்வளோடா? ஏய் மை ஹவுஸ் எங்கடா? டோங்குடா இல்லை அது காட்டு பாருங்க. எப்படா என் ஹவுஸ் அங்கே போச்சு? இங்கதான் இருக்கு போல. நம்ம சுற்றி கீச்சி வந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். ஆனால் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் வரது மட்டும் கொஞ்சம் டவுட்டு தாங்க. அதெல்லாம் எனக்கு உடம்பு கூட சரியில்லை. நான் இதில் ஏற்பாடில் வர பண்ணோம். அதுலேயே எனக்கு தலை வலிச்சுக்கணும். ட்ரை பண்ணுறேன் வர முடிஞ்சா. சரி ஓகே தூக்கிட்டு சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ ஃபயர் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். சரி அப்புறம் வீடியோ எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.